எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிக்கனில் இப்படியும் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் சிக்கனை வச்சு தொக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போயிடுச்சு. இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிற சிக்கன் இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ சிக்கன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சு சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சிக்கன் தொக்கு செய்யறதுக்காக சிக்கனை வேக வச்சோம்னா அது சூப்பராகவே 3 விசில் சூப்பராக வந்துட்டுங்க. தொக்கு செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. ஒரு 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டுங்க. சிக்கன் தொக்குலாங்க, அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இதில் 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது நல்லா வெங்காயத்தை கூட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஆயில் இந்த மாதிரி வதக்கி கொடுக்கும்போது மசாலாவோட பச்சை வாழி சீக்கிரம் போயிருங்க. நம்ம செய்கிற தொக்குக்கும் செம்மையாக ஒரு கலர் கிடைக்குங்க. வெங்காயம் பாருங்கள் என்ன ஒரு கலரில் வதங்கி வந்துருக்குன்னு. இந்த மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை தண்ணியோட உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துற தண்ணி நல்லா வற்றி வரணுங்க. அதுக்காக க்ளோஸ் பண்ணி சிக்கனும் இந்த தண்ணியில் இந்த மசாலாவில் கொஞ்சமாக வெந்து வரணுங்க. அதுக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட வதக்கி எடுத்து வேக வச்சுருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்குன்னு. அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இப்போ சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கடைசியாக தேங்காய் இந்த மிளகுத்தூள் கறி மசாலாலாம் நம்ம சேர்க்குறதுனால தொக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க, க்ரீமியாக. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 செகண்டு மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் சூப்பராக நம்ம சேர்த்துன தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக சிக்கனில் நல்லா பிடிச்சி சூப்பராக வருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக புதினால மேலே சேர்த்துக்கலாம். அதேமாதிரி கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சிக்கன் தொக்கை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.